Hi students, today we are going to discuss about Pythagoras theorem. So Pythagoras theorem statement first பார்க்கலாம். So given statement, in a right angle triangle, the squares of a hypotenuse is equal to sum of the squares of the other two sides. So already நம்ம Pythagoras theorem ஜெனரலா படிச்சிருப்போம் சின்ன வயசுல இருந்தே. Pythagoras theorem நமக்கு என்ன தெரியும்? இருக்கிறதுல lengthiest side நமக்கு என்னது? Hypotenuse side. ஆங்கிளுக்கு ஆப்போசிட் பேலன்ஸ் இருக்கிறது adjacent side. So இந்த lengthiest side தான் நம்ம ஒரு சைடுல வச்சுப்போம். hypotenuse equal to பேலன்ஸ் இருக்க ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஏன்னா இதான் இருக்கிறது லென்த். இந்த ஃபுல் லென்த் என்ன ஆகும்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா ஈக்குவல் ஆகும் சொல்றாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது 5 ஆச்சுன்னா இது என்ன இருக்கும்? சப்போஸ் இது 3 இருக்கலாம், இது 2 இருக்கலாம். இது 5னா 3 + 2 இது ரெண்டையும் ஆட் பண்ணாதான் இதுக்கு ஈக்குவலா இருக்கும். அதான் hypotenuse equal to opposite plus adjacent. ஸோ இதுல எல்லாமே ஸ்கொயர் பண்ணிக்கணும். hypotenuse square equal to opposite square plus adjacent square. ஸோ இதான் நம்மளோட பித்தாகரஸ் தியரம் ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இதை நம்ம இப்போ ப்ரூஃபோட பார்க்க போறோம். ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, இன் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். பித்தாகரஸ் தியரம்னாலே நமக்கு என்னது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் an hypotenuse. ஸோ hypotenuse ஸ்கொயர்ஸ் ஆஃப் hypotenuse is equal to the sum of squares of other two sides. ஸோ sum means add பண்ணும். ஸோ பேலன்ஸ் இருக்க two sides. hypotenuse ஸ்கொயர் கூட பேலன்ஸ் இருக்க ரெண்டு சைடையும் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸ்கொயரோட. sum of squares of other two sides. ஸோ ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஈஸி தான். இதில் ஈஸியாக நம்ம மனப்பாடம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ப்ரூஃப் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. given. ஸோ given நமக்கு என்ன தெரியும்? ட்ரையாங்கிள் 90 டிகிரில கன்ஃபார்மா இருக்குன்னு தெரியும். ஸோ நம்ம ட்ரையாங்கிள் நேம் எடுத்துக்கோங்க, ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எடுத்திருக்கோம். ஸோ ஏபிசி. ஸோ இந்த ட்ரையாங்கிள் இந்த பக்கம் பார்க்கும்போது ஜென்ரலா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தான் இருக்கும். நீங்க பார்க்கும்போது இந்த சைட்ல இருந்து பார்க்கணும். ஸோ இப்போ என்ன நமக்கு இது 90 டிகிரில இருக்கும். இதை நமக்கு எப்படி இருக்கும்? 90 டிகிரில இருக்கும். ஸோ இதை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏன்றது 90 டிகிரி பாருங்க. இதை நீங்க பேஸா வச்சு பார்க்கணும். இந்த பிளேஸை பேஸா வச்சு பார்க்கணும். அப்போ இது கீழே பாருங்க பிளேஸ்மெண்ட் மாதிரி எனக்கு. அப்போ இந்த ஏன்றது 90 டிகிரி லைனா இருக்கும். அப்போ ஏ தான் நமக்கு என்னது? 90 டிகிரி. ஸோ ஏ 90 டிகிரி. நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் பாருங்க. ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்பவுமே சம்ல எப்படி யூஸ் பண்ணோம்னா hypotenuse square equal to opposite square plus adjacent இருக்கும். இந்த சைடுல எப்படி இருக்குன்னா opposite square plus adjacent equal to hypotenuse square கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். ஸோ அப்படியே இந்த இடத்துல பாருங்க, இதுக்கு நம்ம பார்க்கும்போது தெரியுது எதுக்குல எது லென்த்தியஸ்ட் சைடு இந்த சைடு தான், பிசி தான். இந்த ஒரு சைடு எந்த ரெண்டுக்கும் ஈக்குவல்? இந்த சைடுக்கு இந்த சைடுக்கு ஈக்குவல். அதான் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் பிளஸ் ஏபி ஸ்கொயர். இந்த ஒரு சைடு இந்த ரெண்டு சைடையும் ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணா ஈக்குவல் சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம புதுசா என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு பாருங்க. கன்ஸ்ட்ரக்ட்னாலே நம்ம எக்ஸ்ட்ராவா டிரா பண்றது. ஜென்ரலா ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி தான் இருக்கு. இதுல புதுசா நான் என்ன எக்ஸ்ட்ராவா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன்னா ஏடி பர்பெண்டிகுலர் டு பிசி. ஆல்ரெடி பிசின்னு இருக்கு, டின்னு ஒன்று போட போறேன். அது எங்க இருந்து போகணும்னா ஏடி பர்பெண்டிகுலர் டு பிசி, பர்பெண்டிகுலர் 90 டிகிரி. ஸோ 90 டிகிரியில ஒன்று டிரா பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை ரீசன் சொல்லி ப்ரூவ் பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் நம்ம எதை கம்பேர் பண்ண போறோம்னு பாருங்க. இந்த டயக்ராம்ல எதுக்கு இந்த பிங்க் கலர் எல்லோ கலர் 2 டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணும்போது ஈஸியா இருக்குன்றதுக்காக தான். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, கம்பேர் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் டிபிஏ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது ரெண்டு கம்பேர் பண்றாங்க பாருங்க. இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் ஏபிசியும் இந்த பிங்க் கலர் பாக்ஸ் இருக்குல்ல இந்த ட்ரையாங்கிளோட கம்பேர் பண்றாங்க. ஏபிசி ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் அண்ட் ட்ரையாங்கிள் டிபிஏ. ஸோ இந்த ட்ரையாங்கிளோட மட்டும் தான் கம்பேர் பண்றாங்க. நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் ட்ரையாங்கிளையும் இந்த எல்லோ ட்ரையாங்கிள் இருக்குல்ல இதையும் நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிங்கோட கம்பேர் பண்றேன். ஏபிசி ஃபுல் ட்ரையாங்கிள், இதோட இந்த பிங்க் கலர் ட்ரையாங்கிள் டிபிஏ. ஸோ இதுல எதெல்லாம் காமனா இருக்குன்னு நம்ம முதல்ல எழுத போறோம்னா ஆங்கிள் பி இஸ் எ காமன். இந்த ஃபுல் ட்ரையாங்கிளும் அதுல இந்த ட்ரையாங்கிளும் ரெண்டுல எந்த ஒரு பாயிண்ட் ஈக்குவல் ஆகுன்னு பாருங்க. பின்றது ஈக்குவலா இருக்கு. ஸோ ஏ கூட ஈக்குவல் ஆகுது. இதுல பார்க்கும்போது நமக்கு தெரியும் பின்றது ரெண்டுலயும் ஈக்குவல் ஆகுது. ஸோ ஏ கூட ஈக்குவலா இருக்கே, நம்ம ஏன் யூஸ் பண்ணலன்னு பாப்பீங்க. ஸோ ஏவை இந்த இடத்துல ஏன் நம்ம யூஸ் பண்ணலன்னா அடுத்து 90 டிகிரி கம்பேரிசனுக்கு நம்ம ஏவும் டியும் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால இப்போ நம்ம ஏவை யூஸ் பண்ணல. ஸோ ரெண்டுத்துலயும் காமன் பாயிண்ட் நமக்கு என்னது? பி. ஸோ காமன் பாயிண்ட் எடுத்தாச்சு. அடுத்து நமக்கு என்ன ஈக்குவல் ஆகும் பாருங்க. இந்த ஃபுல் டயக்ராம்லயும் இந்த குட்டி பிங்க் கலர்லயும் என்ன ஈக்குவல் ஆகும் பாருங்க. இதுல ஏன்றது 90 டிகிரி, இந்த இடத்துல டின்றது 90 டிகிரி. ஸோ ரெண்டுமே 90 டிகிரியா? ஸோ அதே பாருங்க, பிஏசி ஈக்குவல் டு பிடிஏ ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ உங்களுக்கு தெரியுன்றதுக்காக நீங்க ஸ்ட்ரைட்டா சென்டர்ல இருக்கிறதா ஆங்கிள்ன்றதால நீங்க ஆங்கிள் ஏவும் டியும் 90 டிகிரி எழுதக்கூடாது. ஸோ ஃபுல்லா தான் எழுதணும். ஆங்கிள் பிஏசி, இந்த பிஏசியில ஏன்றது 90 டிகிரி. அடுத்து பிடிஏ
BDAன்றதுல இந்த D வந்து 90 டிகிரி. ஸோ அந்த பெரிய ட்ரையாங்கிளில் ஏவும் இந்த குட்டி பிங்க் கலர் ட்ரையாங்கிளில் டியும் நமக்கு 90 டிகிரி. ஸோ இதே தான் ரீசனு, அப்படியே இங்கே இருக்கிறது இங்கே எழுதி வேண்டாம். கிவன் ட்ரையாங்கிள் BAC 90 டிகிரி அண்ட் பை கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் BDA ஈக்குவல் 90 டிகிரி. ஏன் இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க? நாம தான் ஏடின்றதை புதுசாக ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க therefore. ஸோ இதனால நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போறோம்னா ட்ரையாங்கிள் ABC சிமிலர் டு ட்ரையாங்கிள் BDA. ஸோ இது ரெண்டுமே இன்னும் காமன் பாயிண்ட்டும் இருக்கு, காமன் ஆங்கிளும் இருக்கு. ஸோ அப்போ இது ரெண்டும் எப்படி இருக்கும்? சிமிலரா இருக்கும், ஒரே மாதிரி ட்ரையாங்கிள்ஸா இருக்கும். சிமிலரா நமக்கு தெரியும், ஏதாவது ஒரு சைடு லென்த் இது மாதிரி ஈக்குவலா இருக்கும். ஸோ ரெண்டு சைடும் ஈக்குவலா இருக்கு, ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கு. ஸோ அதனால தான் ஆங்கிள் ABC சிமிலர் டு ஆங்கிள் DBAன்னு எழுதியாச்சு. ஸோ இப்போ கீழே எழுதுங்க AB by DB. ஸோ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எழுதுங்க AB by DB BD ஈக்குவல் டு லாஸ்ட் ரெண்டு எழுதுங்க BC by AB. ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல AB எழுதுங்க, இதை BDன்னு எழுதுங்க. ஃபர்ஸ்ட் AB by BD, அடுத்தது BC by ஃபர்ஸ்ட் ரெண்டு எடுத்துக்கோங்க, அடுத்து லாஸ்ட் ரெண்டு BCயும் AB எடுத்தாச்சு. ஸோ ஈக்குவல் டு இந்த AB இந்த சைட்ல போகும்போது என்ன ஆகும்? மல்டிபிள் ஆகும். AB இன்ட்டு AB A இன்ட்டு A ஸ்கொயர் மாதிரி AB இன்ட்டு ABA AB ஸ்கொயர் ஈக்குவல் டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இது ரெண்டு வேற வேற மாதிரி தானே இருக்கு. BC இன்ட்டு BD தான் எழுதணும். இது B ஸ்கொயர்ல எதுவும் எழுதக்கூடாது, அப்படியே இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் எழுத வேண்டாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துறோம். ஸோ எதனால இப்படி எழுதிருக்கோம்? இதுல ஒரே மாதிரி ஆங்கிள்ஸ் இருக்கு. ஸோ பை ஆங்கிள் சிமிலாரிட்டி, ஒரே மாதிரி ஆங்கிள்ஸ் இருக்குதால. நெக்ஸ்ட் எதை கம்பேர் பண்ண போறோம்? நான் ஆல்ரெடி சொன்னேன், ஃபர்ஸ்ட் இந்த ஃபுல் ட்ரையாங்கிளும் பிங்க் கலரும் கம்பேர் பண்ணுவோம், அடுத்து இந்த ஃபுல் ட்ரையாங்கிளும் எல்லோவும் கம்பேர் பண்ணுவோம். அதே தான் பாருங்க ட்ரையாங்கிள் ABC. ஃபர்ஸ்ட் இந்த ஃபுல் ட்ரையாங்கிளும் ட்ரையாங்கிள் ABC. அடுத்து எதை கம்பேர் பண்றாங்க பாருங்க DAC. இப்போ எதை கம்பேர் பண்ண போறோம்னா இந்த எல்லோ கலர்ல இருக்கிறத கம்பேர் பண்ண போறோம். ஸோ இதுல எது கம்பேரிசன்ல பாருங்க சேம் இதுல 90 டிகிரி யூஸ் பண்ண தான் போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா பாருங்க, இப்போ எதை யூஸ் பண்ண போறோம்? இந்த ஃபுல் ட்ரையாங்கிளும் அடுத்து இந்த எல்லோ ட்ரையாங்கிளும். ஸோ இது ரெண்டுத்துலயும் எது காமனா இருக்குன்னு பாருங்க, Cன்றது ஈக்குவலா இருக்கு. இந்த குட்டி ட்ரையாங்கிள்லயும் பெரிய ட்ரையாங்கிளும் காமனா இருக்கிறது C. ஸோ எப்பவுமே Cயும் Aவும் Bயும் Aவும் ஈக்குவலா இருக்கும். லாஸ்ட் டைம் B தானே நம்ம காமனா இருக்கும் சொன்னோம், ஏன்னா ஏவும் டியும் 90 டிகிரி சொன்னோம். இப்போ இந்த தடவை எதை சொன்னோம்? சிஏ தான் சொல்லணும். ஏன் ஏவை சொல்லக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொன்னேன், ஏன்றது 90 டிகிரி, அதை கம்பேர் பண்ணிக்க கூடாது. ஸோ இந்த ஃபுல் ட்ரையாங்கிளும் இந்த எல்லோ கலர் ட்ரையாங்கிள் கம்பேர் பண்ணும்போது சின்றது தான் காமன் ஆங்கிள். அடுத்து ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல தான் ஏவும் டி இதுல என்னது 90 டிகிரி ஆங்கிள், ஏவும் டியும் 90 டிகிரி இருக்கு. ஃபுல்லாவே எழுதுங்க ஆங்கிள் BAC ஈக்குவல் டு ஆங்கிள் ADC ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ சேம் நமக்கு ரீசன் இதே தான். இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணோம்? இது 90 டிகிரி அண்ட் பை கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 90 டிகிரி. ஏன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டின்றது நம்ம போட்டது, அதனால கன்ஸ்ட்ரக்ஷன் பை தான் எழுதணும். அடுத்து ஸோ இதனால நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? காமன் பாயிண்ட் இருக்கு, காமன் ஆங்கிள்ஸும் இருக்கு. ஸோ அப்போ இது யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? சேம் அதே மாதிரி லாஸ்ட் டைம் போட்ட மாதிரி தான் BC by AC. லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பார்த்தோம். இப்போ என்ன பண்ணா லாஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். BC by AC. அடுத்து பாருங்க AC by சேம் அதுதான் வரும். AC by இது ரெண்டும் வரும். AC by DC இது ரெண்டும். ஸோ இது ரெண்டுலையும் காமனா நமக்கு AC இருக்கா? AC இன்ட்டு AC ஸ்கொயரா மாறிடும். BC இன்ட்டு BC இன்ட்டு DCயா மாறிடும். ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன். ஆல்ரெடி டூ ஆங்கிள் சிமிலாரிட்டி இருக்கிறதால ஆங்கிள் டு சிமிலாரிட்டி கண்டிஷன்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டுமே இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி நம்ம கம்பேர் பண்ணோம்? இந்த பிகஸ்ட் ட்ரையாங்கிளையும் அதோட இந்த பிங்க் கலரையும் கம்பேர் பண்ணோம். அடுத்து ஈக்குவேஷன் 2 நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? இந்த பிகஸ்ட் ட்ரையாங்கிளையும் இந்த எல்லோ கலர் ட்ரையாங்கிள் கம்பேர் பண்ணும். ஸோ இந்த கம்பேர் பண்ண டூ ட்ரையாங்கிள்ஸ் நம்ம கடைசி ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் போட போறோம். இந்த டூ ஈக்குவேஷன்ஸையும் அப்படியே யூஸ் பண்றோம், ஆடிங் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி நமக்கு எழுதுதான். ஸோ இதான் நம்மளோட ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம கம்பேர் பண்ணி எழுதலாம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல செகண்ட் ஈக்குவேஷன் ஆட் பண்ண போறோம்னு சொல்லிட்டோம். ஸோ ஆட் பண்ணும்போது எப்படி பண்ணணும்? இந்த மாதிரி ஈக்குவேஷன்ல LHS ஆட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல LHS AB ஸ்கொயர், இதுல LHS AC ஸ்கொயர். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சா? அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன்ல RHS BC இன்ட்டு BD இன்டோட அப்படியே எழுதுங்க, பிளஸ் அடிஷன் இருக்கா. செகண்ட் ஈக்குவேஷன்ல இருக்கிறது BC இன்ட்டு DC. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இதுலயும் LHSல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா ஆட் பண்ண முடியாது. ஏன் ஆட் பண்ண முடியாதுன்னா இதெல்லாம் வேரியபிள்ஸா இருக்கு, அது டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸா இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் இந்த ஒன்று
செகண்ட் ஈக்குவேஷன். இது ரெண்டுல நம்ம காமனா என்ன இருக்கு பாருங்க, பிசி பிசி. ஸோ அப்போ இது ரெண்டுல நான் என்ன காமனா எடுத்துட்டேன்னா பிசியை காமனா எடுத்தேன். ஸோ பிசி காமனா எடுத்தா பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க, பிடி சென்டர்ல பிளஸ் இருக்கு, டிசி. ஓகேவா, பிசி இருக்கு. ஸோ இந்த பிடி பிளஸ் டிசிக்கு பதிலாக நான் என்ன எழுத போறேன்னா பிசின்னு எழுத போறேன். ஏன் பிசின்னு எழுதுறேன்னா இது ரெண்டு காமனா என்ன சைடு இருக்கு பாருங்க, டின்னு ஒரு சைடு இருக்கு. ஸோ காமனா டி இருக்கிறதால இந்த பிடி பிளஸ் டிசி எப்படி எழுதலாம், பிசின்னு எழுதலாம். ஸோ எப்படி எழுதுறாங்க நான் காட்டுறேன் பாருங்க, பிடி டிசி. ஸோ ரெண்டு தனித்தனியா இருக்கு. பிடி பிளஸ் டிசின்றது என்னது, ஒரு ஃபுல் லென்த். பிசின்றது தான் சென்டர்ல டின்னு ஒன்று ஜாயின் பண்ணி பிசி டிசின்னு தனியா பிரிச்சிருச்சு. ஸோ தனித்தனியா இருக்கிறது நம்ம மறுபடியும் என்ன பண்றோம், பிசின் பெரிய லைனாவே எழுதுறோம். பிசி பிளஸ் டிசிய மொத்தமா என்ன எழுத போறோம், பிசின்னு எழுத போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 3 2ன்னு இருக்கு, இது ஃபுல்லா ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும், 5ன்னு வருமா. அதே மாதிரிதான் பிசி பிளஸ் டிசிய ஃபுல்லா என்ன எழுதணும், எண்டிங் பாயிண்டா ஒரு பெரிய லைனா பிசின்னு எழுதுறோம். ஸோ அதனால இந்த வேல்யூஸ்க்கு பதிலாக என்ன பண்ண போறோம், பிசின்னு யூஸ் பண்றோம். ஸோ பிசி இன்ட்டு பிசி, பிசி ஸ்கொயர். ஸோ நம்ம இப்போ சொன்ன கண்டிஷனை ப்ரூவ் பண்ணியாச்சு. ஹென்ஸ் ப்ரூவ் த தியரம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதையே படிச்சு டெஸ்ட் எழுதுறீங்கம்மா. Thank you, students.